மகிழ்வுண்டாகட்டும். இந்த வேளையிலும் தியானிக்கும்படியாக மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும் என்று சொல்லி இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கிறோம். நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே அதிகமாக கவலை சூழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பக்கமும் கவலைகள். இந்த பாதையில் செல்லும்போது நம்ம அறியாதபடியான சோர்வுகள் நம்முடைய உள்ளத்தை தாக்கி விடுகிறது. ஆனால் தேவன் சொல்கிறார், நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் சொல்லி இதை சற்று விலகிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எனவே நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். ஒவ்வொரு நாளும் தொல்லை உண்டு, அதனால் நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். நாம் எதற்காக கவலைப்படுகிறோம் என்று சொன்னால், நம் ஜீவியத்திற்காக, நம் எதிர்காலத்திற்காக, நம் தேவைகளுக்காக நாம் வாஞ்சித்து அது கிடைக்காமல் போகும்போது கவலைப்படுகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, அதற்கு முன் இருக்கிற வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய கவலைகள் நம்மை விட்டு விலக வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்கிற வண்ணமாய் நாளை தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி அவருடைய வார்த்தை பிரகாரமாக நம் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக தேவ ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேட வேண்டும். ஆம், இந்த இம்மைக்குரிய எல்லா காரியத்தையும் தேவன் சந்திக்க வல்லமையுள்ளவராக, கரிசனை உள்ளவராக, போதுமானவராக இருக்கிறபடினாலே ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே, பிரச்சனைகளை குறித்து கவலைப்படாதே, பலவீனங்களை குறித்து கவலைப்படாதே. தேவன் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறபடினாலே தேவனை தேடுவோம். கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நம் வாழ்க்கையிலே தேவன் சொன்னவண்ணமாக நாம் கவலைப்படாதபடிக்கு தேவனை முதன்மையாய் வைப்போம். வாழ்க்கையிலே தேவன் இன்றைக்கும் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்குமே பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிறார். நம் தேவன் சொல்லுகிறார், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே என்று சொல்லி. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் அநேக பாரங்களை சுமந்து கவலையினால் தத்தளிக்கிறோம் ஐயா. முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரமாக எங்கள் கவலைகளை முன்பாக வைக்காதபடிக்கு உம்மை முன்பாக வைக்க, எங்கள் பிரச்சனைகளை முன்பாக வைக்காதபடிக்கு உம்மை முன்பாக வைக்க, எங்கள் பலவீனங்களை முன்பாக வைத்து கவலைப்படாதபடிக்கு ஆண்டவரே உம்மை முன்பாக வைக்க, முதலாவது உம்முடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகின்ற அந்த அனுக்கிரகத்தை, அந்த கிருபை எங்களுக்கு தருவீராக. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.